ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। दक्षिणामूर्ति स्तोत्रम। विश्वं दर्पण दृश्यमान नगरी तुल्यं निजान्तर्गतम् पश्यन्नात्मनि मायया बहिरिवोद्भूतं यथा निद्रया यस्साक्षात् कुरुते प्रबोध समये स्वात्मानमेवाद्वयम् तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणा मूर्तये बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः माया कल्पित देश काल कलना वैचित्रय चित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यपि महायोगी वयस्वेच्छया तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये यस्यैव स्फुरणं सदात्मकमसत्कल्पार्थकं भासते साक्षात् तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रिता यत्साक्षात्करणात् भवेन पुनरावृत्तिर्भवाम्भोनिधौ तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये नानाच्छिद्रघटोदर स्थितमहादीप प्रभाभास्वरम् ज्ञानं यस्य तु चक्षुरादिकरणद्वारा बहिस्स्पन्दते जानामीति तमेव भान्तमनुभात्येतत् समस्तं जगत् तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये देहं प्राणमपेन्द्रियाण्यपि च बुद्धिं च शून्यं विदुः स्त्री बालान्धजतोपमास्त्वहमिति भ्रान्ता वृषंवादिनः माया शक्ति विलास कल्पितमहाव्यामोह संहारिणे तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये। हरि ओम। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। காலையிலே பார்த்தோம், ஷமஹா கஹா என்று மாணவன் கேள்வி கேட்டான். குரு அதற்கு மனோ நிகிரகா, மனதை நிகிரகம் செய்வது, மனக்கட்டுப்பாடுதான் சமம் சொன்னார். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது சாதனத்தை பற்றி மாணவன் கேட்கின்றான். தமஹா கஹா சக்ஷுராதி பாக்கியேந்திரிய நிகிரகா, கண்கள் ஆதி, கண்கள் முதலாக இருக்கின்ற 10 இந்திரியங்களை, கர்மம் செய்கின்ற இந்திரியங்கள் 5, ஞானத்தை குறிக்கின்ற இந்திரியங்கள் 5, இந்த 10 இந்திரியங்களையும் நிகிரகம் செய்வது தமஹா என்று சொல்லப்படுகிறது.
தம தம என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்திரியங்களை நல்வழிப்படுத்து, இந்திரியங்களை நல்வழிப்படுத்து. இந்திரியங்களை அடக்குதல் என்பது சரியான வார்த்தை அல்ல. இந்திரியங்களை நல்வழிப்படுத்துதல். இந்திரியங்களை எல்லாம் அடக்க முடியாது, நல்வழிப்படுத்தலாம். அந்த நல்வழிப்படுத்துதல் அல்லது நிகிரகம் என்றால் உயர்ந்த விஷயங்களை இந்திரியத்துக்கு நான் பிடிக்க சொல்லி பழக்க. எப்படி காலையில மனதிற்கு உயர்ந்த விஷயத்தை பிடிக்க சொல்லி பழக்கினோமோ அதே போல இந்திரியங்களுக்கு உயர்ந்த விஷயத்தை பிடிக்க சொல்லி பழக்குதல், நல்வழிப்படுத்துதல் தமஹா. அமைதிப்படுத்து, இரண்டாவது பொருள் அமைதிப்படுத்துதல். இந்திரியங்கள் அமைதி இல்லாமல் இருக்க, அமைதி இல்லாத இந்திரியங்களை அமைதிப்படுத்துதல். அதே போல இந்திரியங்களை பழக்குதல், பழக்கப்படுத்துதல். இந்திரியங்களுக்கு நாம் நல்ல பழக்கங்களை கொடுத்தால்தான் அது பழகுமே தவிர தானாக இந்திரியங்கள் பழகும். நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம் அல்லவா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் செந்தமிழும் நாப்பழக்கம். பழகுதல், இந்திரியங்களுக்கு நல்ல பழக்கங்களை. எதற்காக இந்த இந்திரியத்தை இப்ப தமம் பண்ண சொல்கிறீர்கள்? நல்ல பழக்கங்களை கொடுக்க சொல்லி, நல்ல வழியை காட்டி கொடுத்து, எதற்காக இதெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்கள்? இந்திரியத்திற்கு அமைதிப்படுத்த வேண்டும். என்ன காரணம், எதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் மனமானது அமைதி அடையும். மனம் அமைதி அடைய வேண்டுமானால் அதற்கு ஒரே சாதனம் மனசாந்தி சாதனம் தமஹா. மனசாந்தி, மனம் அமைதி அடைய வேண்டுமானால் அதற்கு நேரடியான சாதனம் தமஹா. காலையிலே பார்த்தோம் அல்லவா, 4 சாதனத்துல 2வது சாதனம் தம என்று. மனம் அடங்க வேண்டுமானால், அமைதி அடைய வேண்டுமானால் அதற்கு இந்திரியங்களுடைய அமைதி என்பது தேவைப்படுகிறது. இந்திரியங்களுக்கு நல்ல பழக்கங்கள் தேவைப்படுகிறது. அதனால இங்க என்ன சொல்லிட்டார்? பாக்கிய இந்திரிய நிகிரகா. இந்திரியங்களுடைய வியாபாரங்களை, வெளியிலே ஓடுகின்ற இந்திரியங்களுடைய வியாபாரங்களை, அதனுடைய இந்திரிய வியாபாரங்களை, வியாபாரம் என்றால் செயல், இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோட செய்யக்கூடிய செயல்களை டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோட செய்யக்கூடிய உறவை, அதனுடைய செயல்பாடுகளிலே நான் புகவிடாமல் நல்வழிப்படுத்துதல் இருக்கின்றதே, அது தமம். இதை செய்யறதுனால என்ன வருகிறது? புத்தேகே தோஷ நிவர்த்தி. மனதினுடைய தோஷங்கள் விலகுவதற்கு, மனதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம், மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் விலகுவதற்கு, காலையிலே பார்த்தோம். அந்த காலையில உள்ள விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். 4 விதமான எண்ணங்களை விட வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? இந்த 4 விதமான எண்ணங்களையும் விடுவதற்கு, அதுதான் மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள். அந்த தோஷங்களிலிருந்து மனமானதை விடுவிடுவதற்கு புத்தேகே தோஷ நிவர்த்தேகே. அறிவுல மனதில் இருக்கக்கூடிய தோஷங்களானதை விலகுவதற்கு இந்திரிய ஒடுக்கம் அல்லது இந்திரிய நிகிரகம் அல்லது இந்திரியத்தை நல்வழிப்படுத்துதல் என்பது முக்கியமான சாதனமாக இருக்கின்றது. ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு பொருள்களிடத்திலே விருப்பத்தை கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வழியிடுகின்றன. இதை உதாரணம் கொடுக்கிறார். ஒரே ஒரு இந்திரியத்திலே ஆசை கொண்டு அதன் மூலமாக ஒரே ஒரு பொருளை நாடி அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வழிகொடுக்கிறது. உதாரணத்துக்கு நாக்கு,
நாக்குக்கு அடிமையாகி போன மீன்கள் கூட்டம் ஜலத்திலேயே அதற்குண்டான உணவு கிடைக்கிறது. ஆனால் மனிதன் போடக்கூடிய தூண்டில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு புழுவுக்காக அவன் என்ன பண்ணுகின்றான், ஒரு நல்ல வலிமையான இரும்பு கொக்கியிலே அந்த புழுவை அதை சுருகி அதை இடத்துக்குள்ளே விடுகிறான். இது தன்னுடைய உணவு நல்ல உணவு கிடைக்கின்றது என்பதாக அது தன்னுடைய நாக்கை கொண்டு அந்த புழுவை எடுக்கலாம் என்று வரும்போது அந்த நாக்கானது அந்த கொக்கியிலே மாட்டிக்கொள்கிறது. அவ்வளவுதான், உடனடியாக மேலே இழுத்து விடுகின்றான். அந்த மீன் தனக்கு சாப்பாடாக மாறுகிறது. எந்த சாப்பாட்டுக்காக மீன் வந்ததோ அந்த மீன் மனிதனுடைய உடலுக்கு சாப்பாடாக வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரே ஒரு சிறு பருக்கை அல்லது ஒரே ஒரு சிறு புழுவுக்காக தன் வாழ்க்கையை பலி கொடுக்கின்ற மீனை கூட நானும் என்னுடைய நாக்கை ருச்சிக்காக செலவிட்டேன் என்றால் இந்திரியங்கள் அடங்காமலே இருக்கும். நாக்கு என்கின்ற இந்திரியம் அடங்காமலே இருந்தது என்றால் எப்படி மனமானது அடங்கும்? மனதிற்கு நான் சகாயம் செய்ய வேண்டுமானால், மனம் அமைதி அடைய வேண்டுமானால், நாக்கு என்கின்ற இந்திரியம் அமைதி அடைந்தால்தான் அது மனதிற்கு சகாயம் பண்ணும். நாக்கு என்கின்ற இந்திரியத்துக்கு நான் அதிகமாக போட்டுக்கொண்டே இருந்தேன் என்றால் மனம் என்கின்ற கருவி ஒரு நாளத்திலும் அமைதி அடையாது. இது முதல் உதாரணம். நாக்குக்கு அடிமையாகி போன மீனை போல மனிதன் ரசத்துக்கு ருச்சிக்கு அடிமையாகி போனானியானால் தன் வாழ்க்கையை வழியிடுகின்றான். உயர்வானவற்றை நோக்கி அவனால் போக முடியவில்லை. இரண்டாவது, கண்ணுக்கு அடிமையாகி போன விட்டில் பூச்சி தீபத்தினுடைய உருவத்தை பார்த்து அதிலே மயங்கி போய் அந்த உருவத்தை அபகரித்து விடலாம் என்று வருகிறது. அக்னியிலே விழுந்து இறந்து போகின்ற காட்சியை பார்க்கிறோம். தன் வாழ்க்கையை பலியிடுவதை பார்க்கிறோம். நாமும் கண்ணுக்கு அடிமையாகி போனவர்கள் உருவத்துக்கு அடிமைப்பட்டு போய் விதவிதமான உருவங்களை எல்லாம் பார்த்து 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 அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் பலியிடுகின்றேன். உருவத்திலேயே மயங்கி போன கண்ணுக்கு மனதுக்கு அமைதியை கொடுக்க முடியாமல் போகிறது. அதற்கு சொல்ல வேண்டுமானால் உலகத்து உருவத்திலேயே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட கண்ணுக்கு இறைவனுடைய உருவத்தை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இறைவனுடைய உருவத்தை பார்த்து அதை ரசிப்பதற்கு ஆர்வம் இல்லாமல். இது இரண்டாவது தடை. நாக்குக்கு மீன், கண்ணுக்கு விட்டில் பூச்சி, மூக்குக்கு வண்டு. வண்டானது கந்தத்தை சுகந்தத்தை அருந்துவதற்காக, மழை மலர்ந்த உடனேயே சுகந்தத்தை அருந்துவதற்காக வருகிறது. இந்த மகரந்தத்தை அறிந்து கொண்டே இருக்கும் போது தேனை அருந்திக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தை மயங்கி போய் புஷ்பம் இதழ்கள் மூடிக்கொள்வது கூட தெரியாமல் தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்ற காட்சியை பார்க்கிறோம். ஒரே ஒரு இந்திரியத்திடத்திலேயே பற்று வைத்த அந்த வண்டு தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறது. நாமும் மூக்குக்கு அடிமையாகி போய் நல்ல கந்தம் இந்த கந்தம் எந்த விதமான கந்தங்களை நாடி போகின்றோம். அதனால மனதுக்கு நிறைவை கொடுக்க முடியாமல், அமைதியை கொடுக்க முடியாமல் மனம் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான்காவது காது. சப்தத்துக்கு அடிமையாகி போன மான் புல்லாங்குழலை ஊதிக்கொண்டிருக்கின்றான், வலையை விரித்துக் கொண்டு. வலை இருப்பது தெரியாமல் ஆடி பாடிக்கொண்டு வருகின்ற மான் வலையிலே விழுந்து வேடனுக்கு இரையாகி போகிறது. மனிதனும் அதே போலத்தான். காதுக்கு விதவிதமான சப்தங்களை எல்லாம் கேட்டு 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 காதும் நிறைவடைவது இல்லை, மனதுக்கும் அமைதியை கொடுக்க முடியாத காட்சியை நாம். கடைசியில தொடு உணர்ச்சி, ஸ்பர்ஷம்.
ஒரு யானையை பிடிக்க வேண்டுமானால் பழக்கப்பட்ட இன்னொரு யானையை அனுப்புவார்கள். அந்த யானை என்ன பண்ணுகிறது? இந்த யானையை அழைத்துக் கொண்டு வருகிறது. தான் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் பழக்கப்பட்ட யானையோடையே அதனுடைய உடம்புல உராய்ந்து கொண்டே அந்த சுகத்திலேயே வந்து எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து விட்டு குழியிலே தள்ளி விட்டு அது போய்விடுகிறது. யானை பாகனிடத்திலே மாட்டிக்கொண்டு விடுகிறது. தன் வாழ்க்கையை அன்பர்கள் யானை பாகனோடையே கழித்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடிமைப்பட்டு கிடைக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த 5 இந்திரியங்களும் நம்மிடம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. ஏதாவது ஒரு இந்திரியம் தான் ஒன்னொன்றுல இருக்கு. யானைக்கு தோளில் பிரியம், வண்டுக்கு மூக்கில் பிரியம், காதுக்கு பிரியம் மானுக்கு, நாக்குக்கு பிரியம் மீனுக்கு, கண்ணுக்கு பிரியம் வெட்டில் பூச்சிக்கின்றால் இந்த 5ல ஏதாவது ஒன்றிலே விருப்பம் கொண்ட இந்திரிய அந்த வஸ்துக்கள் அந்த ஜீவராசிகள் தன் வாழ்க்கையை வழி கொடுக்கின்றன என்றால் இந்த 5 இந்திரியம் ஒன்று சேர இருக்கின்ற அந்த மனித மிருகமானது இந்திரியத்தின்பால், இந்திரிய விஷயங்களின்பால், வெளியிருக்கக்கூடிய இந்திரிய விஷயங்களின்பால் மொத்தமாக ஆசைப்படுகிறதே. அப்ப எப்படி இந்த இந்திரியங்களால் மனதுக்கு அமைதியை கொடுக்க முடியும்? கேட்பது என்ன? மன அமைதி. ஆனால் இந்த இந்திரிய விஷயங்களின் மூலமாக இந்திரியங்களுக்கு தொடர்ந்து நான் விஷயங்களை கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த மனம் என்ன பண்ணுமா? இந்திரியங்களுடைய துணை கொண்டு திரும்ப 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 நம்மை வெளி உலகத்தை நோக்கி அழைத்து கொண்டுவோம். இதை போல நல்ல உதாரணம் கொடுக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதால். ரொம்ப அற்புதமான உதாரணம். வாயும் அனலகா இவ. வாயு என்றால் காற்று, அனலகா என்றால் அக்னி. வாயும் அனலகா இவ. காற்றை, வாயும் என்றால் காற்றை, காற்றை அனுசரித்து, காற்றை அனுசரித்து நெருப்பானது எவ்வாறு பரவுகிறதோ, நெருப்பு பரவுவது போல நெருப்பு ஒரே இடத்திலேயே எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காற்று எந்த திசையை நோக்கி பரவுகிறதோ அந்த திசையை நோக்கி இந்த அக்னியானது பரவுவதை நாம் கண்கூடாக அனுபவமாக பார்க்கிறோம். அதே போல மனமே ஏற்கனவேயே அமைதி இல்லாமல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆசையாலும், கோபத்தாலும், பொறாமையாலும், லோகத்தாலும், பற்றுதலின் காரணத்தினாலும், அகங்காரத்தினாலும் சதா மனமானது கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் இந்த அக்னியானது வெளியிலிருந்து வரக்கூடிய விஷய காற்றால் மீண்டும் மீண்டும் இந்திரியங்களின் மூலமாக வருகின்றது என்றால் அந்த அக்னியானது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியானது அணையப் போவதே இல்லை, மனம் அமைதி அடைய போவதே இல்லை. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுமா? இந்திரியத்தினுடைய துணை கொண்டு எப்படி அக்னி காற்றினுடைய துணை கொண்டு பரவுகிறதோ அதே போல மனமானது இந்திரியத்தினுடைய துணை கொண்டு இந்திரிய விஷயங்களிடத்திலே போய் முழுமையாக நிறைந்திருந்து மனிதனை அமைதி அடைய விடாமல், நிறைவடைய விடாமல், நிம்மதியாக இருக்க விடாமல் சதா நம்மை கொண்டு போய் வெளி உலகத்திலேயே தள்ளுகின்றது. இது வேண்டாம் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய உணவை, இந்திரியத்தினுடைய உணவை இந்திரியத்திற்கு நான் கொடுக்காமல் மறுத்தல் அல்லது நிறுத்தி வைத்தல் தமஹா என்று சொல்லுகின்ற சட்டம். இப்போ நிறுத்துதல் என்றால் முழுமையாக கொடுக்காமல் நிறுத்தி விடுவதா என்றால் இந்திரியமானது இந்திரிய விஷயங்களை நாடாமல் இருக்காது, அது நாடிக்கொண்டேதான் இருக்கும். அப்ப என்ன செய்வது? இந்திரிய விஷயங்களை இந்திரியங்கள் நாடுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்றால் எப்படி அதை நான் நிகிரகம் செய்வது? அதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? முதல் வழிமுறை இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிடத்திலே போகாமல் மனதுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்றால், மனதை அமைதிப்படுத்த வேண்டுமானால்
இந்திரியங்களுக்கு நிகிரகத்தை கொண்டு வருவது எப்படி என்றால், விஷயங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் எதையெல்லாம் நான் அனுபவிக்கின்றனோ அதுக்கு பெயர் போக்கிய வஸ்து. போக்கியம் என்றால் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள். ஒன்னொன்னா பார்த்தோம் அல்லவா, கண்ணுக்கு உருவம், காதுக்கு சப்தம், இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள், போக்கிய வஸ்து. அதை அனுபவிக்கக்கூடிய நான் போக்தா. அதிலிருந்து வரக்கூடியது போகம், இன்பம். போக்தா அனுபவிப்பவன் நான். போக்கியமாக இருக்கக்கூடிய இந்திரிய விஷயங்களிடத்திலிருந்து போகத்தை, அனுபவங்களை, இன்பகரமான அனுபவங்களை பெறுகிறேன். நான் என்ன பண்ணணும்? இந்திரிய விஷயங்களிடத்திலே இந்திரியங்கள் போக வேண்டாம் என்றால், அதை நிகிரகம் செய்ய வேண்டுமானால் முதல் முயற்சியாக போக்கியேஷு தோஷா அவமர்ஷனீன, இது முதல் உபாயம். போக்கியேஷு, போகங்களை நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் அல்லவா. போக்கிய வஸ்துக்களிடத்திலிருந்து, அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களிடத்திலிருந்து அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா. அந்த அனுபவம் நம்முடைய மனசுல இப்ப இருக்கு, அது அறிவா இருக்கு. அந்த அறிவை என்ன பண்ணணும்? அனுபவத்தை கொண்டு அறிவை வைத்து சிந்தித்து பார்க்கணும். அனுபவம் இருக்கு, அனுபவம் இல்லைன்னா சிந்தனை வராது. அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை கொண்டு போகம், நான் எதையெல்லாம் அனுபவிப்பேனோ அந்த போக்கிய வஸ்துக்களிடத்திலே கிடைத்த அனுபவங்களை ஆராய்ந்து பார்த்து, அந்த ஆராய்ச்சி எப்படி இருக்கணுமா? தோஷம், அதனுடைய குற்றங்களை, குறைகளை அவமர்ஷனேன சிந்திப்பதன் மூலமாக தொடர்ந்து அதனுடைய தோஷங்களை, குறைகளை, நிறைகளை தொடர்ந்து சிந்தித்து பார்த்தால் இந்திரிய விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள் ஓடாது. எல்லா வஸ்துக்களிடத்திலிருந்து நமக்கு கடைசியா என்ன கிடைக்கிறது? நிறைவற்ற தன்மை கிடைக்கிறது. வியாதி என்பது வருகிறது, குறைபாடுகள் இருக்கிறது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, அப்படியே கொடுத்தாலும் சிறிது நேரம் கொடுக்கிறது. அதிகமான செயல்களை செய்து சிறிது நேரம் உண்டான இன்பத்தை அனுபவிக்கின்றோம். அது நமக்கு ஒரு காலத்தில் நிறைவை கொடுப்பதில்லை. இந்த குற்றங்களை எல்லாம், இந்த அனுபவங்களை எல்லாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே வந்தால் இந்திரியங்களானது இந்திரிய விஷயத்தை நாடாமல் தானாக அமைதி அடைகிறது. அப்ப இங்க என்ன சொல்றார்? போக்கியேஷு தோஷா, போக்கியங்களிடத்தை, அனுபவிக்கக்கூடிய விஷயங்களிடத்தை உண்டான குற்றங்களை, குறைகளை அவமர்ஷனேன தொடர்ந்து சிந்தித்து பார்ப்பதன் மூலமாக இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்கள் பின்வாங்குகிறது. நல்ல அற்புதமான சாப்பாடை செய்து வைத்திருக்கிறார்கள், நம்மை விருந்துக்கு அழைக்கிறார்கள். விதவிதமான சாப்பாட்டை எல்லாம் செய்து வைத்துவிட்டு நம்மை விருந்துக்கு அழைக்கிறார்கள். நம் முன்னாடி இலையிலேயே சாப்பாடும் போடப்பட்டிருக்கிறது, எல்லா வஸ்துக்களும் பரிமாறப்பட்டிருக்கிறது. எல்லாம் பரிமாறுகின்ற வரைக்கும் அமைதியாக இருந்தது. பரிமாறி முடிச்சதுக்கு பிறகு அதுல ஏதாவது பாச்சாவோ எறும்போ புழுவோ இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அப்படி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் தான் நீங்க பண்ண வேண்டும் கத்துனா நாம் அது பிறகு அதை சாப்பிடுவோமா? நிறைவான சாப்பாடாக இருந்தாலும் கூட அதுல ஒரு தோஷம் ஒன்று இருந்தால் எப்படி அந்த சாப்பாட்டை நாம் விரும்புவதில்லையோ அதே போல ஒவ்வொரு வஸ்துக்களிடத்திலும் இருக்கக்கூடிய போகத்தை, இன்பத்தை மட்டும் நான் பார்க்கிறேன். அந்த இன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு இருக்கிறது, துன்பம். அந்த துன்பத்தை நான் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. அதை எப்போது நான் ஆராய்ந்து பார்க்கின்றேனோ இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்கள் மீட்டெடுக்கப்படுகின்றன. விதவிதமான சப்தங்களை காது கேட்டு 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 பழக்கப்பட்டு சப்தங்கள் கேட்கவில்லை என்றால் ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு தோற்றம் வருகிறது. இப்ப நான் என்ன போகணும்? அந்த சப்தத்தை கேட்டதுனால எனக்கு என்ன கிடைத்தது என்கின்ற ஆராய்ச்சிக்கு போய்
அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் கேட்பதையே நிறுத்தி விடுகின்றேன், பார்ப்பதையே நிறுத்தி விடுகின்றேன், பேசுவதையே நிறுத்தி விடுகின்றேன், அனுபவிப்பதை நிறுத்தி விடு. காரணம் என்ன? இவைகளிடத்துல இவ்வளவுதான் அனுபவம் இருக்கு, இதற்கு மேல எந்த அனுபவமும் இல்லை. இந்த ஞானத்தினால வருகின்ற அறிவு இருக்கு அல்லவா, அந்த அறிவு என்ன பண்ணுகிறது? இந்திரிய விஷயங்கள் இருந்து தானாக என்னை மீட்டுக் கொண்டு வருகிறது. ஒரு பெரிய அறிவாளி, அறிஞன், அறிவியல் ஆராய்ச்சி விஞ்ஞானி தினந்தோறும் மார்க்கெட்டுக்கு போறாராம். ஒவ்வொரு பொருளையாக பார்க்கிறாராம். எதையும் வாங்குவதே இல்லை. எல்லா கடைக்கும் போறார், எல்லா பொருளையும் பார்க்கிறார், எதையும் வாங்காமல் ஒரு குறிப்பிட்ட கடையில போய் நின்று கொண்டு அந்த கடையில இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்கிறார், குறிப்பு எடுத்துக் கொள்றார். ஒரு நாளைக்கு அந்த கடைக்காரன் ரொம்ப கோவப்பட்டு இவர்கிட்ட கேட்கிறான், தினந்தோறும் வருகிறீர்கள், எல்லா கடைக்கும் போய் எல்லா பொருள்களையும் பார்க்கிறீர்கள், என் கடைக்கும் கடைசியிலே வருகிறீர்கள், எல்லா பொருளையும் பார்க்கிறீர்கள், ஒரு நாள் கூட நீங்க எந்த பொருளையுமே வாங்கினது இல்லையே, குறிப்பும் எடுத்துக் கொள்கிறீர்களே, உங்களுடைய நோக்கிலே என்னதான் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீர்கள், என்னதான் ஏன் எந்த பொருளையும் வாங்குவதோ, எதற்காக நீங்கள் இந்த கடைக்கு வர வேண்டும்? அவர் சொல்கிறாராம், எந்தெந்த பொருள்கள் இடத்திலிருந்தெல்லாம் என்னுடைய இந்திரியங்களும் மனமும் விடுபட்டிருக்கின்றது என்பதை சோதித்து பார்ப்பதற்காக நான் வருகிறேன். எந்தெந்த பொருள்களிடத்துல எனக்கு இன்னும் ஆசைகள் இருக்கிறது, என்னால் விட முடியாமல் இருக்கின்றதை சோதித்து பார்ப்பதற்காக வருகிறேன். இந்த பொருளை இன்றைக்கு நான் விட்டிருக்கிறேன், இந்த பொருள் எனக்கு இன்னும் விட முடியாமல் இருக்கின்ற என்னை நானே பரிசோதித்துக் கொள்வதற்காக வருகிறேன். பார்த்தமா, என் முன்னாடி ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நான் மனம் இந்திரியங்கள் ரெண்டுமே நாடாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னுடைய மனம் இருந்தால் இப்போ நான் சொல்லலாம், தமஹா, இந்திரிய கட்டுப்பாடோடு இருக்கிறேன் என்று சொல்லலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல் முயற்சியாக தோஷாத் அவமர்ஷனேன போத்யேஷு, அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்களிடத்தில் அதுல உண்டான தோஷங்களை திரும்ப 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 நான் எண்ணி பார்த்தல். இதன் மூலமாக இந்திரியங்கள் உள்வாங்குகிறது. இது முதல். அவ்வாறு உள்வாங்குகின்ற இந்திரியங்களை, இந்திரிய விஷயங்களிலிருந்து துண்டிக்கப்படுகின்ற இந்திரியங்களை நான் அப்படியே விட வச்சுப்போம், மறுபடியும் அந்த நோக்கி போகும். அப்ப என்ன பண்றது? இரண்டாவது உபாயமா அந்த இந்திரியங்களை உயர்வான விஷயங்களை நான் கொடுத்து பழகுதல், நல்வழிப்படுத்தல் பார்த்தோம் அல்லவா. இந்திரியங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து, உலகத்து விஷயத்தையே காது கேட்டு 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 பழக்கப்பட்ட காதுக்கு அதை துண்டித்து விட்டால் காது கேட்கும். ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறாயே, வேற விஷயத்தை கொடுக்க போகிறாயா, அல்லது நான் மறுபடியும் ஓடட்டுமான்? ஒரு விஷயத்தை கொடுக்க மறுத்தேன் என்றால் வேறொரு உயர்வான விஷயத்தை நான் காதுக்கு கொடுத்தால் அது இந்திரிய நிகிரகமாக மாறுகிறது. எதையுமே கொடுக்காமல் மறுத்தல் அல்ல, மன அமைதிக்கு தேவையான சாதனங்களை கொடுத்தல், மனம் புனிதப்படுவதற்குண்டான சாதனங்களை கொடுத்தல். அந்த வகையில காதுக்கு நல்ல சப்தங்களை, கண்ணுக்கு நல்ல ரூபங்களை, இந்திரியங்களுக்கு, எல்லா இந்திரியங்களுக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுத்து பழக்கு. நாவுக்கு தினந்தோறும் நல்ல மந்திரங்களை சொல்லி சொல்லி பழக்குதல். நம்ம உலகத்து விஷயத்தை பேசி பேசி பழக்கப்பட்ட நாட்டுக்கு திடீரென்று இறைவனை பற்றி பேசு, இறைவனுடைய குணங்களை பேசுன்னா நாட்டுக்கு தயாரா இல்லை. நமக்கு உள்வாங்குகிறது, கடல் உள்வாங்குவதை. உலகத்து விஷயத்தை பேச நாட்டு வெளியே வருகிறது. ஏன்னா நிறைய பேசி பேசி பழக்கப்பட்டிருக்கோம். அதுல நாம் பெரிய அறிவாளியா இருக்கும். ஆனா இறைவனை பற்றி பேசு, அதை நம்ம உயர்வான விஷயத்தை பற்றி பேசு, எனக்கு பேச முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். அது வேண்டாம் என்றால் இந்திரியங்களுக்கு உயர்வான விஷயங்களை நான் கொடுத்து பழக. குரங்கிடத்திலிருந்து ஒரு பொருளை கொடுக்கணும்னா வேறொரு பொருளை கொடுக்கணும், அப்பதான் அந்த பொருளை வரும். ஒருவேளை நீங்கள் ஒரு பொருளுமே கொடுக்காமல் நீங்க இருக்கக்கூடிய பொருளை அப்படிங்கன்னா அது பயங்கர கோப ஆவேசத்தோட நம்மை தாக்க வைக்கும். அதே போலதான் மனமும்.
இந்திரியங்கள் மூலமாக விதவிதமான அனுபவங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதுக்கு இந்திரியங்களை மூலமாக இந்திரிய விஷயத்தை கொடுக்காமல் மறுத்து விட்டால் மனம் கோப ஆவேசத்துக்கு நம்மை விரிவுலகத்தை நோக்கி வேகமாக அழைத்துக் கொண்டு போகிறது. அது வேண்டாம் என்றால் மனம் அமைதி அடைய வேண்டுமானால் இந்திரியங்களுக்கு உயர்வான விஷயங்களை கொடுத்து பழகுங்கள். இது இரண்டாவது. மூன்றாவது என்னவென்றால் இந்திரியத்தை நிகிரகம் செய்வது என்பது என்ன? நாமே விரும்பி இந்திரியங்களுக்கு எதையும் கொடுக்காமல் இருந்து பழகுதல். உபவாசம். நாவுக்கு இன்றைக்கு நான் எதையுமே கொடுக்க போவது இல்லை, நானா விரும்பி பண்ணணும். வலுக்கட்டாயமா யாரும் கொண்டு வந்து என்ன திணிக்க கூடாது, திணிச்சா நம்ம ஏற்றுக்கூடாது. நானே விரும்பி இன்று யாரிடமும் பேசப் போவது இல்லை. இன்றைக்கு எந்த ருச்சியான உணவையும் நான் அருந்த போவது இல்லை. இன்றைக்கு உலகத்து விஷயத்தை எதையும் நான் பேசப் போவது இல்லை. இதெல்லாம் நானே விரும்பி செய்யும். இதுக்கே தபஸ்ன்னு பெயர். உண்ணா விரதம், பேசா விரதம், இதெல்லாம் நானே எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி, தபஸ். காதுக்கு இன்றைக்கு நான் எந்த உலகத்து விஷயத்தையும் உறவுகளுடைய விஷயங்களையும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எதை பற்றியும் இன்றைக்கு நான் காதுக்கு கொடுக்க மாட்டேன். நானா விரும்பி செய்யறது. நிறைய பேர் பேசுகிறார்கள், அதனால காதை வந்து அனுசரிச்சுக்கிறேன் அப்படின்னா மனசு கேட்டுட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியல, இவங்க நான் சொல்றீங்களே, இவங்க என்ன பேசுறாங்க தெரியலன்னு மறுபடியும் வெளியில ஓடும். அது இல்லாமல் இன்றைக்கு நானே விரும்பி யார் பேசுவதையும் எது பேசுவதையும் எந்த உலகத்து விஷயமா இருந்தாலும் சரி, எந்த தளத்து விஷயமா எதையுமே இன்றைக்கு என்னுடைய காது கேட்கப் போவது கிடையாது. என்னை நானே இந்திரியங்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். இப்ப நம்மளாம் பழக்கப்பட்டுவாங்க, தைரியமா சொல்லலாம். குவாரண்டைன். நம்மை நானே தனிமைப்படுத்திக் கொள்வது. இந்திரியங்களிடத்திலிருந்து இந்திரிய விஷயங்களிடத்திலிருந்து நம்மை நாமே தனிமைப்படுத்தி. அப்படி எத்தனை மணி நேரம் என்னால் இந்திரிய வியாபாரம் இந்திரிய விஷயங்களிடத்திலே போகாமல் என்னால் தனிமைப்படுத்திக் கொள்ள முடிகிறது? இந்த செயல்பாடுகள் இருந்தால் அது எனக்கு என்ன பண்ணும்? இந்திரியம் அமைதி அடைவதற்கு எனக்கு உதவும். அந்த அமைதியான இந்திரியத்தின் மூலமாக நல்ல உயர்வான விஷயத்தை கொடுத்து பழக்கப்பட்டதுனால மனதுக்கு அது அமைதியை கொடுப்பதற்கு சாதனமாக அமைகிறது. அதனால்தான் இந்திரியங்களுக்கு நல்லதை கொடுத்து 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 பழக்கப்படுகிறது. நல்லதை கொடுப்பதன் மூலமாக இந்திரியங்கள் அதை வாங்கி 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 தானாக அதை மனதுக்குள்ளே வந்து விழும்போது அந்த விஷயத்தை ருசி பார்த்த மனம் அதன் பிறகு அதே விஷயத்தை தான் நாடுமே தவிர வேற விஷயத்த நாடா. இப்ப நாம எதை கொடுத்து பழக்கி வச்சிருக்கிறோமோ அதைத்தான் மனம் மீண்டும் மீண்டும் இந்திரியத்தின் மூலமா கேட்கிறது. வருஷக்கணக்கா யுகக்கணக்கா நாம் எதை கொடுத்து பழக்கி வச்சிருக்கிறோமோ இந்திரியத்தின் மூலமாக அதைத்தான் மனம் என்ன பண்ணுகிறது? இந்திரியத்தை தூண்டி விட்டு இதை கொண்டா இப்ப எதை நான் இந்திரியங்களின் மூலமாக மனதுக்கு கொடுக்கிறேனோ மனம் அதை வாங்கி பழக்கப்பட்டு வழக்கமாகி விடுகிறது. அது பிறகு இந்திரியத்தால் வேற எதையுமே கேட்க முடியாது. மனதுல எது இருக்கோ அதைத்தான் இந்திரியம் கேட்க முடியும். மனசு திரும்ப திரும்ப நல்லதையே வாங்கி வைத்துக் கொண்ட காரணத்தினாலே இந்திரியங்களின் மூலமாகவும் அதையே அது கேட்கிறது. இதுக்கு நான் எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க நிறைய பார்க்கலாம். எதை காலங்காத்தாலிலிருந்து இரவு வரைக்கும் காது கண்ணு பார்க்கிறதோ கேட்கிறதோ அதைத்தான் மனம் அன்று முழுவதும் அசை போடுகிறது. இரவிலே அதை பற்றிய எண்ணங்கள் தான் கனவாகவும் வருகிறது. இது வேண்டாம் என்றால் நல்லதையே காதுக்கு கொடுத்து பழகும். மூன்றாவது உபாயம் இந்திரியங்கள் அமைதி அடைவதற்கு இறைவனுடைய அருள், குரு அருள், இந்த ரெண்டும் சேர்வதன் மூலமாக இந்திரியங்களும் அமைதி அடைகிறது, மனதும் அமைதி அடைகிறது. சரி சுவாமி, இதெல்லாம் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்? இந்திரியங்களை இப்ப நாங்க அமைதிப்படுத்தி மனதை அதன் மூலமா அமைதிப்படுத்தினால எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது?
வாழ்ந்து இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம். வாழ்ந்து போவதுதானே. எதற்கு தேவையில்லாம இந்திரியத்தை கட்டுப்பட்டு, மனத்தை கட்டுப்பட்டு, அதை கட்டுப்பட்டு, இதற்கு தேவையில்லாம இதெல்லாம் நீங்கள் எம்பசைஸ் பண்ணி நிர்பந்தப்படுத்துங்க. வந்தோமா, நிறைய சாப்பிட்டோமா, என்ஜாய் பண்ணுவோம், போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விடுத்து அதை கட்டுப்பட்டு, இதை கட்டுப்பட்டு, அதை நான் வழிபடுத்தி, இதை வழிபடுத்தி. எப்பொழுது இதெல்லாம் நம்மால் முறையாக செய்யப்படுகிறதோ அப்பொழுது 3 லாபங்கள் வருகிறது. முதல் லாபம், உன்னதமான லாபம், இந்திரிய தூய்மை, இந்திரிய சோபனம். இந்திரிய தூய்மை என்பது ஏற்படுகிறது. இந்திரியத்திற்கு தூய்மை என்பது வருகிறது. அது என்ன இந்திரிய தூய்மை? நாங்கெல்லாம் தினந்தோறும் உடம்பை எல்லாம் குளிப்பாட்டி எடுத்து, சோப்புலாம் போட்டு குளிப்பாட்டி எடுத்து, ஷாம்புலாம் போட்டு குளிப்பாட்டி எடுத்து, அதுக்கு நாங்க பவுடர்லாம் அடிச்சு, அழுக்கு எல்லாம், காதுல இருக்கிற அழுக்கு, மூக்குல இருக்கிற அழுக்கு, கண்ணுல இருக்கிற அழுக்கு எல்லாம் நீக்கி, விரல்ல இருக்கிற நெகங்கள் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கி அந்த சுத்தமா என்றால், இந்திரியங்களுக்கு நல்லதை கேட்கக்கூடிய தன்மை, நல்லதை பார்க்கக்கூடிய தன்மை, நல்லதை பேசக்கூடிய தன்மை, நல்லதை நுகரக்கூடிய தன்மை, நல்ல ரம்யமான ஸ்பர்ஷத்தை விரும்பக்கூடிய தன்மை, இது எல்லாம் தூய்மையினுடைய வெளிப்பாடு. பகவான் கீதையில சொல்லுகிறார், இந்திரிய தூய்மை என்பது என்ன அப்படின்னா, இந்திரியங்கள் 5ம் ஒளி பொருந்தியதாக இருக்குமா, பிரைட்னஸ். அதுதான் தூய்மையினுடைய வெளிப்பாடு. இந்திரியங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கு என்பதனுடைய வெளிப்பாடு என்ன? இந்திரியங்கள் எனக்கு உதவாமல் இருக்கும். அதுதான் இந்திரிய தூய்மை இல்லாத. எப்படியும் எனக்கு உதவாது, என்னுடைய மனதிற்கு உதவாது, அந்த தன்மை தான் இந்திரிய தூய்மை இல்லாமல் இருக்கும். எனக்கும் என்னுடைய மனதிற்கும் எது ஒன்று நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அது இந்திரிய தூய்மையினுடைய வெளிப்பாடு. இந்திரிய தூய்மை இருக்கு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்டானா, எப்படி தெரிஞ்சுக்கலாம்டானா, காது உயர்வான விஷயத்தையே எப்பொழுதும் கேட்பதற்கு தயாராகும். அட் எனி காஸ்ட், அட் எனி டைம். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும், விருப்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும், காது ஒரு உயர்வான விஷயம் வருகின்றது என்றால் அதை கேட்பதற்கு உடனடியாக காதானது தயாராகி. இப்பொழுது நமக்கு காது இருக்கு, கேட்கும் தகுதியோட கூடிய காதா இருக்கு, இருந்தும் உயர்வானவற்றை கேட்க தயாராக இல்லை. நாம் என்ன சொல்லிடுறோம்? ஐ எம் டூ பிஸி, என்னால இதையும் உட்கார்ந்து கேட்க முடியாது, நான் கேட்கிற மூடுல இல்லைன்னு சொல்லி. காது இருக்கிறது, ஆனால் அது மிருகத்தினுடைய காதா இருக்கு. ஒரு மிருகத்திற்கு போய் நாம் பேசினால் எப்படி புரியாதோ, எப்படி அதுவாரை புரிந்து கொள்ள முடியாதோ, திருப்பி அதுவாரை எப்படி நமக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதோ, அதே போல நமக்கும் காது இருக்கிறது, ஆனால் கேட்கும் திறன் இருந்தும் உயர்வானவற்றை கேட்கக்கூடிய தகுதியை இழந்து இருக்கின்ற காது. அதே போலதான் கண்கள், அதே போலதான் மூக்கு, அதே போலதான் நாக்கு, அதே போலதான் கூடு. அதனால்தான் ஆழ்வார் பாடுறார், ஐம்புலங்களும் கண்ணேயாக. என்னுடைய 5 இந்திரியங்களும் இறைவனையே பார்த்துட்டு இறைவனை நோக்கியே கொடுத்துங்கிறார். அதற்காக தான் படைச்சிருக்காராம் பகவான். வாழ்த்த வாயும், வாக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இறைவனை வாழ்த்துவதற்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துதியாறு
வீழ்த்தவாவினையே நெடுங்காலமே. இறைவன் நமக்கு ரொம்ப அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கான். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. இந்த இந்திரியங்களை கேட்கும் தகுதி உடையதாக ஆக்குவது, அதுதான் முதல் லாபம். இந்திரிய தூய்மை, இந்திரிய சோபனம். எல்லா இந்திரியங்களையும் தூய்மைப்படுத்தி வைத்தல் என்பது என்ன? எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கின்றது, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு, பேசுவதற்கு, பாடுவதற்கு, ஜபிப்பதற்கு. எல்லா வகையிலும் இந்திரியங்கள் எனக்கு சகாயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாக மனதிற்கும் அது சகாயம் பண்ணுகிறது. இப்போ நாம் என்ன சொல்றோம்? நான் வேலை பார்க்கிறேன், நான் இவ்வளவு மணி நேரம் உழைக்கின்றேன், இவ்வளவு சூழ்நிலைகள் கடினமானதா இருக்கிறது, இவ்வளவு கஷ்டங்கள் வீட்டிலும் வெளியிலும் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது என்னால் எதையுமே பார்க்க முடியாது, எதையுமே கேட்க முடியாது, எல்லாவற்றையும் இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். எல்லாம் ஓயிட்டு அப்புறம் மெதுவா வரேன். இந்திரியத்துல என்ன இருக்குடான்னா, மலம், ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புகளும் அழுக்குகளும் நிறைந்த இந்திரியமாக இருக்கு. அதிலிருந்து முதல்ல என்னுடைய இந்திரியத்தை விடுவித்தல் பிரதமஹா. ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாம என்ன சப்தத்தை எழுப்புகிறோமோ அதே சப்தத்தை குழந்தை எழுப்பு. ஆரம்ப காலகட்டத்தில் நாம் என்ன சப்தத்தை எழுப்புறோமோ அதே சப்தத்தை குழந்தை எழுப்ப முயற்சி எழுப்பு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம என்ன சப்தத்தை எழுப்புறோமோ அதுக்கு நேர் விரோதமான சப்தத்தை இந்த குழந்தை கொடுக்கும். ஏண்டானா அதனுடைய காதுல விருப்பு வந்தாச்சு, அதனுடைய நாக்குல விருப்பு வந்து விட்டது. அதனால பேசாதே அப்படின்னா அது பேசுகிறது. இதை சாப்பிடாதே அப்படிங்கிற, இதை கேட்காதே கேட்கிறது, இதை பார்க்காதே பார்க்கிறது. நமக்கு அதெல்லாம் தோஷமாக தெரிகிறது. இவன் போகின்ற பாதை, கேட்கின்ற பொருள், படிக்கின்ற பொருள் எல்லாம் தோஷம் தெரிகிறது. ஆனால் அவனை பொறுத்தவரை அதெல்லாம் உயர்வாரு. காரணம் என்ன? அவனுடைய இந்திரியத்திலத்தை தூய்மை இல்லாததுனால மனம் அந்த இந்திரியத்தின் மூலமாக வெளியில போய் எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து வாங்கிக் கொள்கிறது. நமக்கு அது வேதனையா இருக்கு. நாம் அதை அனுபவிச்சு வெளியில வந்ததுனால நாமும் ஒரு சில பொருள்கள்ல இதே தோஷத்தோட கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் நீங்கி இந்திரியங்கள் நல்ல விஷயங்களை வாங்குவதற்கும் தான் தகுதி படைத்ததாக ஆகிறது. இது முதல் லாபம். இரண்டாவது லாபம், இந்திரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வாங்கும் போது ஒருவேளை மனசுல இந்திரியங்கள்ல அழுக்கு இருந்தா மனம் பலகீனமான மனமாக இந்திரியங்கள் பலகீனமான இந்திரியமா மாறிடும், பலம் இல்லாத இந்திரியமா மாறிடும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பலம் இல்லாத இந்திரியம் என்பதற்கு என்ன அத்தாட்சி? இந்திரியங்கள்ட்ட பலம் இல்லையாதானா? இந்திரியத்த பலம் இருக்கு, ஆனால் நம்ம கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாததுனால ஒரு விஷயத்தை கொடுக்க ஆரம்பித்த உடனே காது அதை மறுக்கிறது, கேட்க மறுக்கிறது, மனம் அதை கேட்க மறுக்கிறது, காது அதை வாங்க மறுக்கிறது. அதனால என்ன சொல்றோம்? போர் நிப்பாட்டி ஒன்றும் பேசாத, போர் அடிக்கிறது, எனக்கு வேண்டாம், இது தேவையில்லைன்னு மறுப்போம். அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. இது பலகீனமான மனதினுடைய வெளிப்பாடு. பலம் பொருந்திய மனமாக இருந்தால் எவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும், எவ்வளவு மணி நேரம் கொடுத்தாலும், எவ்வளவு வருடங்கள் கொடுத்தாலும் கேட்க, பார்க்க, சிந்திக்க தயாராக இருக்கின்ற மனமாக, இந்திரியமாக இருக்கிறது. இந்திரியங்கள் பலம் பொருந்தியதான். இதைத்தான் உபனிஷத்திலே குருமார்கள் நாங்கள் உயர்ந்த இந்த வேதாந்த அறிவை கற்க இருக்கின்றோம், அதனால எங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் பலம் பொருந்தியதாக இருக்கட்டும், உடல் எல்லாம் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் கேட்கிறார்.
இந்திரியங்கள் பலகீனமானதாக இருந்தால் பலகீனமான இந்திரியத்தை கொண்டு பலம் பொருந்திய அறிவை, பலம் பொருந்திய ஒரு இலக்கை மனதால் நம்மால் அடைய முடியாது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மீட்டிங் அல்லது 6 மீட்டிங் இருக்கும். காரசாரமான விவாதம் இருக்கும். ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் பிரயோகங்கள் இருக்கும். இதெல்லாம் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா பலகீனமான காதாக இருந்து பலகீனமான மனமாக இருந்தால் சோர்வடைந்து விடும். அப்ப என்ன பண்ணுவார்கள்? சோர்வை போக்கிக் கொள்வதற்கு பக்கத்துல ஏதாவது குடிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, அதுல இருந்து விடுபடுவதற்கு பல முயற்சியை நாம் எடுக்கிறோம். அதே பலம் பொருந்தியதாக என்னுடைய இந்திரியங்கள் இருந்தால், மனம் இருந்தால், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் எவ்வளவு கடினமான விஷயங்களையும் கையாளுகின்ற, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, அதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய, தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலானது என்னுடைய இந்திரியத்திற்கும் மனதிற்கும் வரும். அது 2வது லாபம், இந்திரிய பலம். 3வது, இந்திரியங்களுக்கு அதிகமாக நாம் விஷயங்களை கொடுத்து 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 பழக்கப்படுத்தினால இந்திரியமும் பலமற்று போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நன்மை செய்ய முடியாமல் இந்திரியங்கள் பலம் இழந்து போய்விடுகிறது. இந்திரியங்கள் மட்டும் பலம் இழந்து போல தேகமும் ஆரோக்கியம் குன்றி போகிறது. தேக பலம் இல்லாது, தேகத்துக்கும் ஆரோக்கியம் குன்றி போய்விடுகின்றது, பலம் இல்லாது போய்விடுகிறது. இந்திரியத்திற்கும் பலம் இல்லாது போய்விடுகிறது. இது 3வது நஷ்டம். அல்லது இப்படி சொல்ல வேண்டுமானால் தேக பலம் கிடைக்கிறது. எப்பொழுது தமம் என்கின்ற சாதனத்தை பின்பற்றினால் இந்திரிய தூய்மை, இந்திரிய பலம், தேக பலம். தேக ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமான தேகத்தை கொண்டு இந்திரிய பலத்தோட கூடியவனாய், இந்திரிய தூய்மையோட கூடியவனாய், மனதை நல்ல விஷயங்களை நிரப்பி அதன் மூலமாக மனதை அடைய வேண்டிய இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு இது 3வது சாதனம். சமஹா தமஹா 2வது சாதனம். 3வது சாதனத்துக்குள்ளே போகின்றோம். மாணவன் கேட்கின்றான், உபரமஹா கஹா, உபரமஹா கஹா. உபரம என்றால் என்ன? குரு பதில் கொடுக்கிறார், ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ. ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ, தன்னுடைய கடமைகளை செய்தல். ஸ்வ தனது, தர்மம் தன்னுடைய தர்மத்தை, அனுஷ்டானம் அனுஷ்டித்தல், பின்பற்றுதல். உபரமஹா. உபரமை என்று சொன்னாலும் சரி, உபரதி என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒரே பொருள் தான். இங்க உபரமஹா என்பதற்கு என்ன விளக்கம் கிடைக்கின்றது? நமக்கு என்ன பொருள் கிடைக்கிறது என்றால் விடுபடுதல். விடுபடல் எதிலிருந்து? சிற்றின்ப அனுபவத்திலிருந்து விடுபடுவதற்கு பெயர் உபரமஹா. சிற்றின்ப அனுபவங்களிலிருந்து மனமும் இந்திரியமும் முழுமையாக விடுபட்டு ஓய்வு அடைதல், அமைதி அடைதல், மனம் அடங்கி இருந்தால் அது உபரம. இந்திரிய வியாபாரத்திலிருந்தும் மனதனுடைய வியாபாரத்திலிருந்தும் அதில் இருக்கக்கூடிய சிற்றின்ப நாற்றங்களிலிருந்து மனமானது விடுபட்டு மனமானது அடங்கி ஓய்வு பெற்று அமைதியாக இருந்தால் அதுக்கு பெயர் உபரமஹா. இந்த உபரமை என்கின்ற இந்த குணமானது எதை சுட்டிக்காட்ட வருகிறது என்றால், கடினமாக முயன்று மனக்கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறேன், கடினமாக முயன்று இந்திரிய கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறேன். இந்திரிய விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள் ஓடவில்லை, மனம் ஓடவில்லை.
இல்லையா? ரொம்ப முயற்சி எடுத்து இந்திரிய விஷயத்திலிருந்து இந்திரியத்தையும் மனதையும் மீட்டுக் கொண்டு வந்துட்டோம். ஆனா உள்ளுக்குள்ளே நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே, பல ஜென்ம ஜென்மாந்தரமாக நான் சேர்த்து வைத்த அனுபவங்கள் இருக்கல்லவா, அது அந்த அனுபவித்த அனுபவங்கள் மனதிலே பதிவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெயர் வாசனா என்று பெயர். வாசனா என்றால் இந்த பெருங்காய வாசனான்னு சொல்லுவோம் அல்லவா, பெருங்காய டப்பாக்குள்ள பெருங்காயத்தை போட்டு வச்சு அது கொடுக்கக்கூடிய அந்த வாசனை, அந்த நாட்டம். அதுக்கு அதே போல நம்முடைய மனதிலே அனுபவித்த அனுபவங்களான இந்திரியத்தின் மூலமாக மனதின் மூலமாக பல வருடங்கள் பல யுகங்கள் அனுபவித்து 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 அதெல்லாம் மனதிற்குள்ளே என்ன பதிவாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது, கண்ணுக்கு தெரியாமல் பதிவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெயர் வாசனா என்று பெயர். அந்த வாசனைகள் மீண்டும் என்ன பண்ணுகிறது, அந்த வாசனைகள் மீண்டும் சங்கல்பமாக வருகிறது, எண்ணங்களாக திரும்ப திரும்ப அதையே எண்ண வேண்டும். அந்த எண்ணங்கள் ஆசையாக உருவெடுத்து அந்த ஆசை கொண்டு போய் என்ன பண்ணுகிறது, இந்திரியத்தின் மூலமாக கொண்டு போய் வெளி உலகத்திலே கர்மத்தை செய்ய சொல்லி தூண்டி அதன் மூலமாக மீண்டும் விஷய வாசனையை கொண்டு வந்து மனதுக்கு இட்டு நிரப்புவதற்கு என்னை தள்ளி. அதனால்தான் ஒருவன் நான் இந்திரிய விஷயங்களை நோக்கி போகவில்லை, மனதையும் நான் வெளி உலகத்தை கொண்டு போகவில்லை, நான் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிறேன், வெளியில எந்த ஆசையுமே இல்லை, யாரோடு எனக்கு தொடர்பு இல்லை சொன்னாலும் மனதிலே இவனுடைய அந்த விஷய வாசனைகள் பதிவாக அமர்ந்திருக்கிறது. அது எப்போது வெளிப்படும் என்று தெரியாது, அது கண்ணுக்கு தெரியாமல் விதை ரூபத்துல இருக்கிறதுனால அந்த விஷய வாசனைகள் என்ன ஆகணும், முழுமையாக விளக்கப்பட வேண்டும், விடப்பட வேண்டும், அது ஓய்வடைய வேண்டும். அந்த ஓய்வடைவதற்கு பேர் தான் உபரமஹா என்று பெயர். புரிகிறதா உங்களுக்கு? மனதும் இந்திரியங்களும் வெளியிலிருந்து உள்ளே வந்துவிட்டது. ஆனால் மனதுக்குள்ளே மனதிலே விஷய பதிவுகள் அமர்ந்திருக்கல்லவா, அந்த விஷய பதிவுகள் எப்போது மீண்டும் என்னை கொண்டு போய் இந்திரியத்தையும் மனதையும் தூண்டிவிட்டு வெளி உலகத்தை கொண்டு தள்ளும் என்று தெரியாது. அந்த விஷய வாசனைக்குண்டான எண்ணங்கள் எழும் நேரத்திலேயே அதை எழவிடாமல் அங்கேயே நான் முழுமையாக விடுபட வைத்து விட்டால், ஓய்வு பெற விட்டு விட்டால் அதுக்கு பெயர் உபரமஹா என்று. அதைத்தான் இங்க சொல்றார், விருத்தேகே திருஷ்யா பரித்யாகா உபரமம். இதுதான் மேலான விளக்கம். மேலான விளக்கம் என்னவென்றால், விருத்தி என்றால் மனதில் எழுகின்ற எண்ணம். விருத்தேகே, இப்ப எந்த எண்ணம் வருகிறது, எதை நான் அனுபவித்து அந்த அனுபவமானது மனதுக்குள்ளே விஷய வாசனையாக அமர்ந்திருக்கிறதோ அந்த வாசனையானது என்ன பண்ணுகிறது, ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது, ஒரு விருப்பத்தை கொண்டு வருகிறது. அந்த விருப்பத்தை நான் என்ன பண்றேன், எழும் நேரத்திலேயே பார்ப்பவனாக இருக்கிறேன். திருஷ்யா, அறியப்படக்கூடியவனாயிருந்து, ரொம்ப ரொம்ப அறியப்படக்கூடியவனாக இருந்து, பார்ப்பவனாக இருந்து, அதை எழும் நேரத்திலேயே என்ன பண்றேன், பரித்தியாக அங்கேயே நான் முழுமையாக துறக்கிறேன் அல்லவா, அதுக்கு பேர் தான் உபரம என்று. எழுந்து அதை அனுபவித்து அதன் மூலமா துறக்கிறது அல்ல. இந்த விஷய வாசனையானது மனதுக்குள்ளே எழுந்து எண்ண பதிவுகள் எழும் நேரத்திலேயே அதை அங்கேயே எழுந்து கொள்ள விடாமல் நிறுத்துதல் என்பது முதல் உபரம என்பதற்கு முதல் பொருள். இது ஏன் எழுகிறது திரும்ப திரும்ப என்றால், மனதிற்கு நான் ஒரு விஷயத்தை ஒரு வேலையை கொடுக்க வேண்டும், மனமானது அசை போட ஆரம்பிச்சது. காலையில பார்த்தோம் அல்லவா, கடந்த கால நிகழ்வுகள், எதிர்காலத்தை பற்ற கவலைகள், அதை அசை போட ஆரம்பிச்சது. அப்போ மனதுக்கு நான் ஒரு பணியை கொடுத்து இதை செய்,
அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தோம்னா அழகா அதை பண்ணிட்டு அதை கொடுக்காம நான் மறுத்து விட்டு இந்திரிய வியாபாரத்திலையும் போல மனதில் எழுகின்ற ஆசைக்கும் சாப்பாடு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணும் மனசு? ஏற்கனவே அனுபவித்த விஷயங்களை கொண்டு வந்து இந்த கடைக்கெல்லாம் போனோம்னா ஒவ்வொரு பொருளையா எடுத்து முன்னாடி போடுவான். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள். ஒருவேளை நமக்கு இந்த முன்னாடி இருக்கிற எந்த பொருளுமே பார்க்க விரும்பணும்னு நினைச்சுப்போம். அடியிலேருந்து 4 பொருள் எடுத்து முன்னாடி போடுவோம். இதை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இதை பாருங்களேன். அதே போல மனசு என்ன பண்ணிக்கிறது? அடியே ஆழ் மனதிலே பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து திருஷ்யம் எனக்கு காமித்து, இதை ஏன் நீ அனுபவிக்க கூடாது? இதை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, இதை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது, இதை கேட்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது, இதை பேசி எத்தனை நாள் ஆகிவிட்டது, இவளை பார்த்து எத்தனை ஆகிவிட்டது, ஏன் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறாய்? போ. இந்த எண்ணங்கள் எழும் நேரத்திலேயே அதை நான் எழவிடாமல் முழுமையாக அதற்கு ஓய்வு கொடுத்தல் பரமஹா. இது முதல் பயிற்சி உபரம என்பதற்கு. இரண்டாவது என்னன்னா, மனதிற்கு நான் வேலை கொடுக்கணும். அந்த வேலையை தான் இங்க சொல்றான் ஸ்வதர்மம். எனக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை இந்த இடத்துல ஸ்வதர்மம் என்றால் என்னுடைய சுபாவத்திற்கு ஏற்ப உண்டான கடமைகள், என்னுடைய குணத்திற்கு ஏற்ப மேலான குணம், அந்த மேலான ஓங்கி வந்திருக்கக்கூடிய மேலான குணத்திற்கு ஏற்ப உண்டான கடமைகளை மனதுக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த மனதை நான் பக்குவப்படுத்துதல், உயர்வான இலக்கை நோக்கி அழைத்துக் கொண்டு போகுதல், அதன் மூலமாக இந்த தேவையில்லாத விஷய எண்ணங்கள் மனதை வரவிடாமல் தடுத்த உபரமஹா, மன அமைதிக்கு உண்டான சாதனம். அப்ப என்ன ஆகிறது? இந்த உபரம இருக்கிறதுனால மன அமைதியும் காப்பாற்றப்படுகிறது, இந்திரிய அமைதியும் காப்பாற்றப்படுகிறது. சரி சுவாமிஜி, இந்த விருத்தேகே திருஷ்ய பரித்தியாகம் சொன்னீர்கள். மனதில் எழுகின்ற விருத்தியை எழவிடாமல் அங்கேயே அழித்து விடுதல், அறியப்பட்டு அழித்து விடுதல், பரித்தியாகம் செய்தல் உபரம என்று சொன்னீர்கள். இதை எப்படி கொண்டு வருவது? என்ன உபாயம்? 2 உபாயங்கள் இருக்கிறது. ஒன்று, கவனமாக இருந்தால், பியூர் அலர்ட்னஸ். மனதில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் கவனமாக இருந்து உற்று நோக்கினால் அப்ப என்னால இந்த பரித்தியாகத்தை துரத்தல் என்கின்ற காரியத்தை, எழும் நேரத்திலேயே துரத்தல் என்கின்ற காரியத்தை என்னால் செய்ய முடியும். இது முதல் உபாயம். 2வது உபாயம், சத்சங்கத்தில் கொண்டு போய் என்னுடைய மனதையும் இந்திரியத்தையும் வைத்தல். உயர்வான விஷயத்தை பேசுகின்ற, நமக்கு கொடுக்கின்ற சத்சங்கத்திலே, சத் என்றால் உண்மை, சங்கம் என்றால் சேர்க்கை, உண்மையோடு நான் எப்போதும் என்னை தொடர்புபடுத்திக் கொள்ளுதல். இது 2வது உபாயம். இந்த 2 உபாயத்தின் மூலமாக உபரம என்கின்ற சாதனத்தை செய்யலாம். சரி, அப்படி செய்யறதுனால என்ன லாபம்? இந்திரியத்தையும் மனதையும் ஏற்கனவே அமைதிப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அந்த அமைதியானது தொடர்ந்து எனக்கு கிடைக்கும். இந்திரியமும் மனதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்திரியத்தையும் மனதையும் நான் வென்றவனாக இருப்பேன். இது முதல் லாபம். 2வது லாபம் என்னடான்னா, காலமானது எனக்கு நிறைய கிடைக்கும். டைமே இல்லைன்னு சொல்றோம் அல்லவா, இதெல்லாம் செய்துவிட்டால் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. அந்த நேரத்தை நான் என்னுடைய உயர்வான வாழ்க்கைக்கு அதை நான் வைத்துக் கொள்வதற்கு சாதனமாக அமைகிறது. இந்த வழிமுறையின் மூலமாக உபரம என்கின்ற சாதனத்தை செய்தல். இது 3. 4வது சாதனத்துக்கு போறார். மாணவன் கேட்கிறான், திதிக்ஷா என்றால் என்ன? குரு சொல்றார், நாளை காலை வாருங்கள், திதிக்ஷா என்றால் என்ன என்பதை சொல்றேன்னு சொல்றார். நாளை காலை பாருங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.